கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் லூக்கா 19 அதிகாரம் 3 வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினான் என்று அந்த வேத வசனம் சகேவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஒருவேளை நம்ம அனைவருக்கு நமக்கு தெரியும். சகேவு யார் என்று சொன்னால் அவன் ஒரு ஆயக்காரருக்கு அவன் ஒரு தலைவன். ஒருவேளை ஆயக்காரர் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற டேக்ஸ் கலெக்டர்ஸ் மாதிரி இன்கம் டேக்ஸ் நாம் சம்பாதிக்கிற பணத்திற்கு நாம் வரி கெடுக்க வேண்டும் அல்லவா? அந்த வரி வசூலிப்பவர்கள் தான் அந்த ஆயக்காரன். அன்றைக்கு அவர்கள் வரி வசூலிக்கிறவர்களே அன்றைக்கு இருந்த ஜனங்கள் வெறுத்தார்கள். ஏன்னா சில சமயம் அவர்கள் ஏராளமாய் வரி தேவையான வரிக்கு அல்லாமல் மிகுதியாக வரி வசூலித்து விடுவார்கள், கிட்டத்தட்ட லஞ்சம் மாதிரி. அதனால ஜனங்கள் அவர்களை பகைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்து கொண்டிருந்தவர் தான் சகேவு என்று சொல்லப்பட்டார். அவனுடைய பெயருக்கு அர்த்தம் பியூர் அல்லட்னா இன்னசென்ட், அதாவது கள்ளம் கபடற்றவன் அல்லட்னா எந்த குறைவும் இல்லை, ஒரு பியூர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெயருடைய சகேவு தான் அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகிறார். இந்த சகேவுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினான். இன்றைக்கு இந்த சகேவின் காரியத்தில் அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை குறித்து எப்படி நாம் ஆண்டவருக்குள்ள வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவனுக்குள்ள என்ன ஆசை இருந்தது? அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஆசையாக இருந்தான். நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று அறியறதுக்கு ஒரு ஆசை இருக்கணும். நம்ம நினைப்போம் நம்ம கிறிஸ்டியன்ஸ் தானே, நமக்கு இயேசுவை தெரியும் அல்லவா? இது ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும். ஜீசஸ்னா யாருன்னு கேட்டால் ஒரு சின்ன பிள்ளை கூட சொன்னோம், கிறிஸ்தவர்களின் தெய்வம் தான் இயேசுன்னு தான். இன்னைக்கு அநேக கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்ற ஜனங்களுக்கு இது வரைக்கும் தான் தெரியும் இயேசு யாரும் நம்ம சேவிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி. அது அல்ல, அவருடைய குணங்கள் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவரோடு பழகி இருந்தால் தான் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அவரோடு எப்படி பழக முடியும்? எங்கே அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கேன், எப்படி பழக முடியும்? ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அருமையான ஒரு வேத புஸ்தகம், அவர் எழுதி கொடுத்த அந்த அருமையான வசனங்கள். இதை நம்ம வாசிக்கும் போது இந்த வசனங்கள் மூலம் தான் கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது, நம்ம ஜெபிக்கும் போது நாம் அவரோடு பேச ஆரம்பிக்கிறோம். அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். வசனத்தின் மூலம் தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு ஆசை இருக்கணும், அவர் எப்படிப்பட்டவரோ. சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிடறாங்க. எப்படி திருப்தி அடைகிறாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்துக்கு போவது, இல்லாட்டி என்னென்ன கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்துக்கு போவது, காணிக்கை கொடுப்பது, நான் ஒரு பெரிய கிறிஸ்தவன் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் வெளிப்படையான ஒரு காரியம். அன்னைக்கு அந்த பரிசேயன் சொன்னது போலதான், வாரத்தில் இத்தனை தரணம் உபவசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாம் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னா அப்படிதான். அதல்ல, நமக்குள்ள ஒரு வாஞ்சை வர வேண்டும். நான் சேவிக்கிறேன் என் ஆண்டவர், என் அன்பு தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அறிகிற ஆசை நமக்குள்ள வேணும். சகேவுக்கு அந்த ஆசை வந்தது. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவனுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது, இயேசு இந்த வழியாக கடந்து போக போகிறார் என்று சொல்லி. அவனுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன். அவன் இவன் ஆயக்காரன், ஜனங்களால வெறுக்கப்படுகிறவன், அநியாயமாய் காசு சம்பாதிக்கிறவன். ஆனா அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. வேதம் சொல்லுகிறது, தேவனே உங்கள் இருதயத்துல வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டாக்குகிறவர். இந்த வாஞ்சையும் விருப்பமும் யார் இடத்துல இருந்து வரும் தெரியுமா? ஆண்டவர் இடத்துல இருந்து மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை தாங்கப்பா. வேதத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க தான் அந்த வாஞ்சியும் விருப்பத்தையும் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு சகேவுக்கு அந்த ஒரு வாஞ்சி வருகிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேட வேண்டும், ஆண்டவரை தேடி போகணும், தேடுங்கள். ஆண்டவரை தேடும்போது நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று ஆசா சொல்கிறார். ஆண்டவரை தேடும்போது தேட 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 ஆண்டவர் நமக்கு வெளிப்பட ஆரம்பிப்பார். நமக்குள்ள அந்த ஆசை வந்துட்டு, என் ஆசை என் ஆண்டவரோடு நான் பேசணும். வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ரூம் அடைச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்டு உள்ளத்தில் பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்க,
உங்களை குறித்து அருமையான ஒரு ஃபாதர் பாட்டு ஒன்று, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கீர்த்தனையில ஒரு அழகான பாடல் உண்டு, தேவனை நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். அருமையான ஒரு பாடல். அந்த பாடலாம் உணர்ந்து நம்ம பாடணும் என்று சொன்னால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? நமக்குள்ள அப்படி ஒரு ஆசை வரணும். தனிமையா ஆண்டவரோடு பேச பழகணும். கடமைக்காக ஜெபிக்க கூடாது. எவ்வளவு நேரம் நமக்கு சில சமயம் வீணாக செலவழித்து கொண்டு இருக்கிறோம். தனியா உட்கார்ந்து ஜெபம் என்பது அதுதான், அமைதி ஆண்டவரோடு பேசி கொண்டு இருப்பது. நம்ம ஜெபம் நினைச்சு ஏதோ ஒரு பர்டிகுலரா ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி தான் இல்லை. சாதாரணமா மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுவோமோ, நமக்கு தெரிந்தவர்கள் மற்றவர்களோடு பேசுறாரு தான் ஆண்டவரோடு பேசுவது ஜெபம். உள்ளத்துல உள்ளதெல்லாம் அவர்கிட்ட சொல்றது, இப்படிதான் இருக்கு, காரியம் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லித்தாங்க. பிள்ளைகள் காரியமா இருக்கலாம், வேலை காரியங்களா இருக்கலாம், இனி எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ காரியங்கள், தனிப்பட்ட விஷயத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். தனிமையாக உட்கார்ந்து அப்படியே மனசுக்குள்ள அவர் கூட பேசி பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து வர்ற பதிலை நீங்க கற்றுக்கொள்வீங்க. வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். தரிசனங்கள் மூலம் கர்த்தர் பேசுவார். அநேக விதத்துல கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். ஆனா நமக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கணும், அவரை தேடணும். அததான் சகேயு செய்கிறார். அவர் எப்படிப்பட்டவரோ என்று தேடினான், பார்க்க ஆசைப்பட்டான். ஆனா அவனை பாருங்க, குள்ள ஷார்ட்டா இருக்கிறான். அது அவனுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது. அவர் கூட வர்றவங்களை பார்க்கணும்னு சொன்னா குட்டையா இருந்தா பார்க்க முடியாது, எல்லாரும் அவரை மறைச்சிருவாங்க. அப்படித்தானே? இன்னைக்கு ஒரு வேளை ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ வரும்போது நம்ம டிவியில பார்க்கிறோம் அல்லவா, வீட்டு மொட்டை மாடியிலலாம் நின்று பார்ப்பாங்க. எங்கெல்லாம் உயரமா இருக்காங்க, ஏறி நின்று அவர் போறதை பார்த்துருக்கிறோம் அல்லவா. அது மாதிரிதான் சகேயுவுக்கு ஒரு பெரிய ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர், எல்லாரும் இவரை பத்தி சொல்றாங்கல்ல, இவர் எப்படிப்பட்டவர் எனக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இயேசு வருவதற்கு முன்பாகவே குறிப்பிட்ட இடத்துக்கு வர போறாருன்னா அவரை ஒன்றும் வர்றதுக்கு நேரம் ஆகும். அதுக்கு முந்தையே என்ன செஞ்சனா ஓட ஆரம்பிக்கிறான். அவருக்கு முன்னாக ஓடி, ஜன கூட்டம், ஆனாலும் அவன் முன்னாக ஓடி என்னச்சினான், ஒரு காட்டத்தை மரத்துல ஏறினான். பாருங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறான்ல. முதலாவது அவன் குள்ளனான மனுஷன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கலாம், சில தடைகள் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை சில குடும்பங்களில் ஆண்டவரை தேடுவதே வகையாய் மாறிவிடலாம். நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம், திருமணத்திற்கு முன்பாக ஆண்டவரை அளவில்லாமல் நேசித்திருப்பாங்க. ஒரு திருமணமான பின்பு அந்த குடும்பங்களில் சில பேர் ஆண்டவரை வெறுக்கிறபடினாலே ஆண்டவரை தேடக்கூடாமல் போய்விடும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அந்த தடைகளையும் மீறி அநேகர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சில பேர் பாத்ரூம்ல கூட போய் உட்காந்து வேதத்தை வாசிப்பாங்க, இல்லாட்டினா ஜெபிப்பாங்க. எத்தனையோ காரியங்களை யார் ஆண்டவர் மேல அளவில்லாத அன்பு பண்றவங்க அப்படி இருக்க முடியும். ஆனா சில பேர் அதுக்கப்புறம் அதுக்கு இசைந்து அப்படி அவர்களோடு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க, வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடும். அப்படி அல்ல, எல்லா பிரச்சனைகள் மத்தியில தடைகளை உடைத்து போட்டு அதை மீறி போக ஆரம்பிக்கிறோம். அவன் குள்ளனா இருக்கிறான், அந்த தடை அவனுக்கு இருக்கிறது. ஆனா அந்த தடையும் மீறி செயல்பட ஆரம்பிக்கிறான். அந்த தடையை எப்படி அவன் மீறுகிறான்? சுற்றி ஒரு ஜனக்கூட்டம், நம்மை சுற்றி ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது. சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள் எப்பொழுதுமே நமக்கு விரோதமாய் தான் நம்முடைய காரியங்களை காண்பித்துக் கொண்டிருக்கோம். ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக வருகிற ஒருவேளை ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் வசனத்தின் மூலம் நமக்கு பதில் கொடுத்திருக்கலாம். நம்மளுடைய உள்ளத்து நல்லா தெரியும், ஆண்டவர் இதை தரப்போகிறார் என்று தெரியும், நன்றாகவே நமக்கு தெரியும். ஆனா என்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அதற்கு எதிர்மறையாக மாற ஆரம்பித்து விடும். அது வரைக்கும் கூட சாதகமான சூழ்நிலையா இருக்கும், நான் அதற்கு பிறகு சூழ்நிலைகள் எதிர்மறையாக மாறிவிடும். இங்க பாருங்க, அவனுடைய சூழ்நிலை அப்படிதான், ஒரே ஜனக்கூட்டம். ஆனா இவன் யார்? ஆயக்காரன். அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கு அவனை பத்தி தெரியும். ஆனா அவன் அந்த தடைகளை எல்லாம் மீறி தன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜனங்களை என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன இந்த ஆயக்காரன் இப்படி ஓடிட்டு கிடக்கா என்று சொல்லி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல,
தடைகளை மேற்கொண்டு ஓட ஆரம்பிக்கிறான். முன்னாக ஓடி, எல்லாரும் வர்றதுக்கு முன்னாக ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி என்ன செய்யறான்? ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன செய்யறான்? ஏறி உட்காருகிறான். ஆண்டவர் வருவதற்கு முன்பாகவே ஒரு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறி உட்காருகிறான். அந்த காட்டத்தி மரத்தில் ஏறுவது டையிங் டு செல்ஃப், தன்னுடைய சுயத்திற்கு சாகடிக்கிறது. கிறிஸ்தவம் என்பது என்றைக்கு நாம் சுயத்திற்கு செத்து போகணும், நமக்குன்னு எதுவும் இருக்கக்கூடாது. அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். நான் அதை அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டன. யோசித்து பாருங்க, நம்மளும் ஒரு சிலுவையில் இயேசுவோடு அறையப்பட்டனா, நம்முடைய கால்கள் கைகள் எல்லாம் அறையப்பட்டிருக்குன்னா அது வெளி வரவே முடியாது அல்லவா? அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவரோடு அறையப்பட்டுட்டேன், இனி என்னுடைய சுயத்தினால நான் எதுவும் இல்லை, எல்லாம் இயேசுவால தான். என் விருப்பம் அல்லப்பா, அது உன் விருப்பமாகட்டும். இங்க பாருங்க, டையிங் டு செல்ஃப், எதையும் அவன் யோசிக்கல. நம்ம ஒரு நல்ல ஆஃபீஸராக இருக்கிறோம், நம்ம இப்படி ஓடி வந்து ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறி உட்கார்ந்துருக்கிறோமே, தன்னுடைய சுயத்தையே அவன் மதிக்கவே இல்லை. எல்லாம் அன்றைக்கு தோண்டி புதைக்கப்பட்டது. சுயத்துக்கு செத்து போகிற மனுஷன், நான் என்கிற அகம்பாவன், என்னால் செய்ய முடியும் என்கிற அந்த பெருமை, நான் யார் தெரியுமா, என் பதவி என்ன தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா? இன்றைக்கு அநேகருக்குள்ள இது இருக்கிறபடினால்தான் இயேசு வண்டை வரக்கூடாமல் போய்விடுகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு தடையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சகேயுவினுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாவற்றையும் சூழ்நிலையெல்லாம் அவன் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. தன் சுயத்தை சாகடித்தவனாய் அன்றைக்கு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறி உட்காருகிறான். ஆண்டவராய் இயேசு வருவதற்கு முன்பாகவே இந்த காரியங்களை செய்து அவரை எதிர்நோக்கி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வேண்டும் என்று சொன்னால், அவர் நம் வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நாம் எடுத்து போடுவோம். ஏதோ ஒரு உறவு நம்மை ஆண்டவரண்டை நெருங்கக்கூடாதபடி நம்மை தடை செய்து கொண்டு இருக்கிறதோ, நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டா இவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, இவங்க அதை பற்றி என்கிட்ட பேசுவதை விட்டு விடுவாங்களோ, என்கிட்ட பேச மாட்டாங்களோ, இப்படி யாருக்கோ பயந்து ஆண்டவரண்டை வர்றதுக்கு தடையாய் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ, படிக்கிற இடத்துல என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் இந்த தடைகளை நீங்கள் முறித்து போடணும். இது உங்களை தடுக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும் என்று சொன்னார். இதையெல்லாம் நாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி ஓட ஆரம்பிப்போம். வேதம் சொல்கிறது, எபிரேயர்ல பார்க்கிறோம், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான எல்லாவற்றையும் பாவமான எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் நாம் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவரை நோக்கி ஓட வேண்டும், அவரை தேடி ஓட வேண்டும். நம்முடைய சுயத்திற்கு நாம் சாக வேண்டும். நான் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் கிறிஸ்து நமக்குள்ள வரவே முடியாது. நான் செத்து போக வேண்டும், ஆண்டவர் எனக்குள்ள வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வரும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காண முடியும். நம்ம போய் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துட்டான், ஆண்டவர் வருகிறார், அந்த வழியாய் ஆண்டவர் வர ஆரம்பிக்கிறார். சரியாக அந்த இடத்துக்கு வந்தோன்னா ஆண்டவர் நிற்கிறார். அவருக்கு தெரியும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து வைத்திருக்கிற ஆண்டவர் அல்லவா? அவருக்கு தெரியும், இந்த ஒரு மனுஷன் எனக்காக காத்திருக்கிறான். அந்த இடத்துல வந்த உடனே ஆண்டவர் மேலே நோக்கி பார்க்கிறார். ஒரு பெரிய கூட்டம் அவர் கூட வருகிறது. ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார். சகேவே, கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட சென்று அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். யார் ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையின் கதவை திறந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஆண்டவர் வந்து விடுகிறார். அதுதான் இங்க பார்க்கிறோம்.
ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தோடைய சகையை பார்த்து, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் ஆண்டவரை பார்க்கறதுக்கு தான் ஓடி வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்துட்டாரு, நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்க வேண்டும். யோசித்து பாருங்க, அவனுக்கு தலகால் புரிந்திருக்கிறாரு தெரியுமா? போகிற கூட்டத்தில் அவர் எப்படிப்பட்டவன் பார்த்துடணும்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்துட்டாரு, நான் உன் வீட்டிலே நான் தங்க வருகிறேன். ஏன்னா அவர் உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன், அவனுக்குள்ள இருக்கிற தாகத்தை அவர் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு அதனால தான் ஆண்டு வச்சு, நான் வீட்டில் நான் தங்க வரணும். அவன் சந்தோஷமாய், அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாய் மாறிவிடும். பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், இயேசு இருக்கிற வாழ்க்கைக்கும் இயேசு இல்லாத வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். இயேசு இல்லாத வாழ்க்கையில பிரச்சனைகள் அவர்களை கடங்கடித்து விடும். ஆனா இயேசு இருக்கிற வாழ்க்கை, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன ஆண்டவர் மேல நம்முடைய பாரத்தை வைத்து விட்டோம்னா, நான் என் பாரத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை, அவர் என் பாரத்தை சுமந்து கொள்வார். நான் ஏன் கவலைப்படணும்? இந்த பாரம் அவருடைய பாரம், அவர் பார்த்துக்குவாரு, நான் சும்மா இருப்பேன். இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டு பேருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நாம் நடந்து கொள்கிற விதம் தான் நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோமா இல்லையா என்பதை வெளிப்படுத்தும். இயேசு இல்லாத வாழ்க்கையில கலக்கம், தவிப்பு, வருத்தம், எப்பவும் கவலையும் கண்ணீர் தான். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பிரச்சனையில தங்களோடு கூட நடந்து செல்ல யார் இருக்கிறார்? நம்பிக்கை இல்லை. ஆனா நம்மோடு ஒருவர் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார் அல்லவா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எத்தனை வந்தாலும் அவர் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாவா, நான் உன் வீட்டில் தான் தங்க போறேன். அவ்வளவு ஒரு சந்தோஷம் சகேவுக்கு. பாருங்க, ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னா மற்றவங்களுக்கு பாரு அவ்வளவு முறுமுறுப்பு. எல்லாரும் உடனே என்ன சொல்றாங்க, பாவியான மனுஷனிடத்துல தங்க போகிறார். உடனே குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி, எப்ப பார்த்தாலும் பிசாசு, அவனுக்கு ஒரு பேர், அவன் குற்றம் சாட்டுகிறவன். இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. இது அநேக பேர் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க. சில சமயம் இந்த யூடியூப்லாம் பார்த்தா வேதனையா இருக்கும். நிறைய கிறிஸ்தவ அருமையான ஊழியக்காரர்களை குறித்து குறை சொல்கிறதுக்குன்னே சில கூட்டங்கள் இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை, எங்கேயோ ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதை எடுத்து பெரிதுபடுத்தி ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில இந்த குறை சொல்லுகிறது நிமித்தம் எத்தனை பேர் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உங்கள்கிட்ட தவறாய் தெரிந்தால் நீங்கள் அவளுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர, இது நிமித்தம் இன்னைக்கு பாருங்க எத்தனை ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கண்ட கமெண்ட்ஸ் அதை பத்தி போட்டு எவ்வளவாய் தேவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பாவியான மனுஷனிடத்துல இவர் போகிறார். ஒரு பாவி எப்படி இவன் வீட்டுக்கு போவான்? வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, சுகவீனம் உள்ளவர்களுக்கு தான் வைத்தியம். நல்ல சுகமா இருக்கிறதுக்கு எதுக்கு டாக்டர் தேவையில்லை. ஏற்கனவே நல்ல சுகமா தான் இருக்கான். வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்கு தான் டாக்டர்ஸ் தேவை. இன்னைக்கு பாவ வியாதியில இருக்கவங்களுக்கு தான் இயேசு என்கிற வைத்தியர் தேவை. அந்த பாவியான மனுஷன் சகேயு ஆண்டவரை சந்தித்தவுடன் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய திருப்பம். உடனடியாக அவன் அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நான் யார் இடத்துலையும் அதை அநியாயமாய் வாங்கி இருந்தா எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறேன். நாளைத்தானே நான் திரும்ப கொடுத்துறேன். என் ஆசையில பாதினாலும் திரும்ப கொடுத்துறேன். இதுதான் ஒரு பெரிய மாற்றம் தெரியுமா? இயேசு அவருடைய வாழ்க்கையில வந்தவுடன், இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தவுடன் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற ஆரம்பிக்கிறது. அவர் ஒண்ணுமே சொல்லல. அவன்கிட்ட கேட்டாரா? இயேசு சகிவிட்ட சொன்னார், கேட்டாரா, நீ ஏன் அநியாயமா ஏதாட்டும் வாங்கிட்ட, ஏன் அநியாயமா சம்பாதித்த, இதெல்லாம் திரும்ப கொடுன்னு சொன்னார். ஒரு வார்த்தை அவர் சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்க போறேன்னு சொன்னார். பாருங்க, இயேசுவை சந்தித்தவுடன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவாய் மாறி விடுகிறது பாருங்க. ஒருவேளை இதுவரைக்கும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, சில பழக்க வழக்கங்கள் உங்களால் விட முடியாமல் இருக்குதோ, லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறீர்களோ,
பிறருக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, குடி பழக்கத்தினாலே குடும்பத்தின் அத்தனை காரியங்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனையோ காரியங்களினாலே குடும்பம் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே குடும்பத்திலோட அத்தனை நிம்மதியும் கெட்டு போயிருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் வருவார் என்று சொன்னார். உங்களை அறியாமலே எல்லாம் மாற ஆரம்பித்து விடும். ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, சகிவே நான் வீட்டுக்கு வரணும். உடனடியாக அவனா சொல்றான் பாருங்க. மற்றவங்களாம் சொல்றாங்க இவன் பாவி என்று சொல்கிறாங்க. அவன் அதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தலை. ஆண்டவர் அதை ஒரு பொருட்டாகவே என்னவில்லை. பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். பாவியை நேசிக்கிற ஆண்டவர். அவனாகவே சொல்கிறான், எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய பாவத்தினாலே நாம் உணர்த்தப்படுகிறோமோ, நம்முடைய பாவம் நம்ம இதுவரைக்கும் வேதனைப்படு பாவத்துல வாழுகிற வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவன் நிம்மதியா தூங்கவே முடியாது. அவன் மனசாட்சி அவனை எப்பொழுதும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அவன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. பாவத்தின் உணர்வு அவனை வருத்தி கொண்டே இருக்கும். ஆனா இன்றைக்கு பாவத்திலிருந்து அவன் உணர்த்தப்பட்டு மனம் திரும்புகிறானோ, இதுவரைக்கும் அவன் இழந்து போன அத்தனை சந்தோஷமும் திரும்ப வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய விடுதலை. இதுவரைக்கும் ஒரு இருள் இந்த வீட்டை சூழ்ந்து இருந்தது. ஆனா என்றைக்கு அவன் உணர்ந்து கொண்டானோ, ஆண்டவரை வந்தவுடன் தன் வாழ்க்கையில தான் செய்த அத்தனை தவறுகளையும் ஒப்புக்கொண்டானோ, ஒப்புக்கொண்டு அதை விட்டு விடுகிறதற்கு அவன் செய்யறான். தான் வேதம் அழகாய் சொல்கிறது, பாவத்தை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவம் செய்யற நாளும் ஒன்றும் செய்யலன்னு ஒரு நாளும் வாழ்வு அடைய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆனா தான் செய்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, நான் இதெல்லாம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கையிட்டு திரும்ப செய்யக்கூடாது, அதை விட்டு விடுகிறவன் என்ன செய்யறான், ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றுக் கொள்கிறான். இன்றைக்கும் ஏதோ ஒரு பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, விடாமல் இருக்கிறீங்களோ, விடணும்னு நினைக்கிறீங்க, உங்களால விட முடியாமல் இருக்கிறதோ, ஆண்டவர் அண்டை வாங்க. இயேசு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் உங்களை அணைத்து கொள்ள, ஐயோ இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேனே, அவர்கிட்ட நான் எப்படி வர முடியும்? பிசாசு சொன்னுமா, இவ்வளவு பெரிய பாவம் சென்னி அவர்கிட்ட போகவே முடியாது என்று சொல்லி உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொண்டு வருவான். பயப்படாதீங்க, எந்த பாவி ஆனாலும் அவர் தள்ளவே மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்தை நீங்க செய்திருந்தாலும், எவ்வளவுதான் குடிதான பாவத்தை செய்திருந்தாலும், இப்பொழுது நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னார். இயேசுவே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்ற ஒரு வார்த்தை நீங்க உணர்ந்து சொல்வீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்தப்படுத்துவதற்கு அது உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதை நம்ம இழந்து போய்விடவே கூடாது. நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த நல்ல தருணத்தை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. தருணம் எப்பொழுதும் கொடுக்கப்படுவது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் வயசு தானே, இன்னும் எவ்வளவு நாள் நான் வாழுவேன், வயசான பிறகு ஆண்டவரை தேடிக்கணும். இல்லை இல்லை, யாருக்கு எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. இது நாம் மனம் திரும்ப வேண்டிய காலம். மனம் திரும்புவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். இந்த காலத்தை அன்பு தேவ பிள்ளைகள் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை நீங்க பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இது கர்த்தர் உங்களுக்கு நேராக விடுக்கிற ஒரு அழைப்பாய் எண்ணிக்கொள்ளுங்க. உங்களை தள்ளவே மாட்டாரு. நீங்க நினைக்கலாம், எப்படி என்னால இதை விட முடியும் நினைக்கலாம், அவர் பலன் கொடுப்பார். உங்க சொந்த பலத்தினால் நீங்க செய்யற பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெறவே முடியாது. அவரை நம்பி நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார். பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுப்பது மட்டுமல்ல, திரும்ப அந்த பாவத்தை செய்யாதபடி பலன் கொடுக்கிறவரும் கிருபை கொடுக்கிறவரும் அவர் தான். அவர்கிட்ட வந்து விடுங்கள். இன்னும் காலத்தை தள்ளி போடாதீர்கள். கர்த்தர் பெரிய தருணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு சகேவு ஆண்டவர் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே தன் வாழ்க்கையில் செய்த அத்தனை பாவத்தையும் அநியாயமாய் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் அவன் ஒப்புக்கொண்டான். இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வருமானம் போதாது என்று சொல்லி
எவ்வளவு அநியாய சம்பாத்தியத்தினாலே தங்களுடைய வீடுகளில் சாபத்தை, ஒருவேளை அவங்க நினைக்கிறான் பணத்தை நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பணமும் அவர்களுக்கு சாபம் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். சாபத்தினாலே வீடு நிறையப்பட்டு இருக்கிறது அல்லவா? சகேவை போல நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு வீட்டிற்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். உங்களையும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாற்றி விடுவார். ஆனால் எந்த நிலைமையில இருந்தாலும் சகேவை போல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பதவியை நினைக்காதீங்க, உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, உங்கள் சொந்த ஜனங்கள் என்ன நினைப்பாருன்னு நினைக்காதீங்க. நான் போயிட்டானே அந்த ஜாதியில் இப்படிலாம் வச்சு ஒதுக்கி வைத்துருவார் நினைக்காதீங்க. பரவாயில்லை, ஆண்டவருக்காக எதையும் நீங்கள் இழக்க தயாராக இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் இதுவரைக்கும் கண்டிராத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கிறவர். ஒரே ஒரு காரியம், அவரை நீங்கள் நம்பி வரும்போது கர்த்தர் உங்களை வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி விடுவார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு, ஒரு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டா போதும், அதை மாதிரி வேற ஒரு காரியமும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி! உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல தருணத்தை விட்டு விடுவாதீர்கள். சகேவை போல ஆண்டவரை தேடி வருவோம். ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை ஒத்துக்கொள்ளுமோ அதை விட்டு விடுவதற்கு அவர் பலன் தருவார். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, சகேவின் வாழ்க்கையை வைத்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவன் தன்னுடைய அந்தஸ்தை பார்க்கல, ஆஸ்தியை பார்க்கல ஆண்டவர், ஜனக்கூட்டத்தை பார்க்கல, தடைகளை பார்க்கல, எல்லாவற்றையும் ஆண்டவரை முறியடித்து அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அப்பா அவனை நோக்கி ஓடி வந்தாரப்பா. ஆண்டவரே, அந்த அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து நீங்க ஆண்டவரே. அவனுடைய உள்ளத்தை அறிந்திருந்த ஆண்டவர் அவனை அழைத்து அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அப்பா தன்னுடைய உள்ளான வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக்கொண்டு உடனடியாக உடைய சமூகத்தில் அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்தில் உணர்த்தப்படுகிறார்களோ, ஐயோ இந்த பாவத்திலிருந்து என்னால் விட முடியலையே, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன், மற்றவங்க என்னை குறித்து என்ன நினைப்பார்கள், இந்த இயேசுவிடத்தில் வந்த என்ன சொல்லுவார்கள் என்னை குறித்து என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட கர்த்தர் பேசுங்கப்பா. தங்களை மனப்பூர்வமாய் உமக்கு ஒப்புவிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கொடுக்கப்படுகிற அந்த தருணத்தை வீணடித்து விடாதபடி இதுவரைக்கும் இழந்து போன சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் இந்த தருணத்தை ஆண்டவர் இந்த பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரை ஒப்புக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்கள் அவருடைய உள்ளத்தில் பிரவேசித்த வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷமும் சமாதானமும் அவர்களை ஆளுகை செய்யட்டும். மெய்யாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் உடைய ரட்சிப்பு கடந்து போவதாக, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து போவதாக. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவக்காரம் அப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நீங்கள் அப்படியே செய்து உங்கள் நாமத்தை மைமைப்படுத்த போறீங்கப்பா. தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க உடைய வார்த்தையை கொண்டு உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அப்பா உணர்த்தப்பட்டு அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த பிரிய ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.